ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நந்தியாவட்டம் பூ வச்சு எப்படி மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப அழகாக ரெடி பண்ணலாம். அதுக்காக பாருங்கள், நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூலோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி ஃபுல்லாக முடிச்சு போட வேண்டாம், கொஞ்சம் ஓப்பன் விட்டுருங்க. அதுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி பூவை வச்சு நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுருங்க. சும்மா ஒரு முடிச்சு போட்டால் போதும், ஏன்னா அந்த முடிச்சு நம்ம லாஸ்ட்டில் அவுத்துற போகிறோம். அதுக்காக அடுத்து பாருங்க, ஒவ்வொரு நந்தியாவட்டமாக எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க. காம்பு நல்லா நீளமாக விட்டுருங்க. ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். அப்போ தான் மாலை கட்டு கட்டின மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கேயும் கேப் இல்லாமல் பாருங்கள், ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கங்க. ஒரு ரவுண்டுக்கு 6 பூ 7 பூ கோர்த்துக்கலாம். இந்த நந்தியாவட்டம் வந்து வெடிச்சும் வெடிக்காமல், இது சின்ன நந்தியாவட்டையிலேயே வெடிச்சும் வெடிக்காமல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் நந்தியாவட்டம். ஏன்னா இது வெடிக்கவே வெடிக்காது, இந்த மாதிரி டைமண்ட் மாதிரியே ரொம்ப அழகாக எல்லா பக்கமும் வெடிச்சும் வெடிக்காமல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இத்தோடைய இது வெடிச்சதே இவ்வளோதான், இத்தோடைய பூத்து கொட்டிடும். எங்கேயும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம். பாருங்கள், ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ நீளத்தில் காம்பு விட்டு கோர்க்குறோமோ அவ்வளோ நீளத்துக்கு தான் லாஸ்ட் வரைக்குமே நம்ம காம்பு விட்டு கோர்க்கணும். நம்ம முன்ன பின்ன கோர்த்தோமா கொஞ்சம் உள்ளே தள்ளி வெளியே தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி நகர்த்திக்கலாம். பாருங்கள், லேயராக நம்மளுக்கு மாலை கட்டு கட்டின மாதிரி அழகாக இருக்கும். ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு கோர்க்கும் போது நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு குண்டுமல்லி பூவாக இருந்தாலுமே, பிரைடல் வேணிக்கு எந்த பூ நம்ம ரெடி பண்ணாலுமே இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஊசி வந்து நான் இன்றைக்கி 3 இன்ச்சு ஊசி எடுத்துருக்கிறேன். ஊசி வந்து இவ்வளோ நீளம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சின்ன சைஸ் ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் கொஞ்சமாக 2 லேயராக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கோர்த்துட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு செட்டு கோர்த்து தள்ளி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி, நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்ததோட கடைசி பூவும் இப்போ கோர்த்ததோட ஃபஸ்ட்டு பூவும் ஒன்று பக்கத்துலேயே ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி லைட்டாக திருப்பி நெருக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், லேயராக இருக்குது பார்த்தீங்களா, எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து கோர்க்கும் போது அதே மாதிரி தான் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நெருக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ நீளத்துக்கு மாலை ரெடி பண்ணணும்னு தோணுதோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 அடிக்கும் கொஞ்சம் அதிகமாக 1.5 அடிக்கும் கொஞ்சம் உள்ள ரெடி பண்ண போகிறேன். ஒரு 1.25 அடி கிட்ட ரெடி பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி பூவெல்லாம் கோர்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி பால் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். நம்ம ஊரோட பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரை விட பூ மார்க்கெட்டு, இப்போ நம்ம சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் பூ மார்க்கெட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் கடை, மாலைக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி பால்ஸ்ல இருந்து பெரிய பால்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்டாக கலராக கிடைக்கும். அதனால பூ மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற கடையில், பூ மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற கடையில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த பால்ஸ் எங்கேயும் கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக நம்ம 2 பெரிய ரோஸ் கூட 2 ரோஸ் 3 ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம். பாருங்க, பால் வந்து மேலே இருக்கிற மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம். இன்னொரு கை வந்துட்டு பால் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வேற எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சு ஒரு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதை லைட்டாக அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி 4 முடிச்சு 5 முடிச்சு நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பால் கிடைக்கலனா கூட இதுக்கு பதிலாக நம்ம ரோஸ் கோர்த்துக்கலாம், பெரிய ரோஸ் கோர்த்துக்கலாம். ரோஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி ஃபுல்லாக நந்தியாவட்டையே வச்சு கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன பீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது கூட வச்சு கோர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி 4 முடிச்சு 5 முடிச்சு நல்லா இறுக்கமாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இந்த சைடு திருப்பி அதே மாதிரி இந்த இடத்துலையும் 4 முடிச்சு 5 முடிச்சு போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாலைக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லை. இதே மாதிரி நந்தியாவட்டைக்கு பதிலாக நம்ம குண்டுமல்லி பூ கூட கோர்த்துக்கலாம். குண்டுமல்லி வந்து பூத்துரும், நந்தியாவட்டை வந்து பூக்காத அப்படியே இருக்கும். இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு, தொணமாலைக்கு, சாமி சிலைக்கு, சாமி படங்களுக்கு, காது குத்துக்கெல்லாம் குட்டி பசங்களுக்கு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வேணுங்கிற நீளத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை பாருங்க, நம்ம வந்து நந்தியாவட்டை பூ இந்த மாதிரி சைடில் எடுத்துக்கலாம். பூ வந்து நந்தியாவட்டம் வந்துட்டு கழுத்து பக்கம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த குட்டி பால்ஸை வந்து சென்டரில் சைடாக வர மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, ரொம்ப ஈஸியாக பூ கட்ட தெரியாதவங்க கூட ரெடி பண்ணலாம். குட்டி பசங்க கூட ரொம்ப அழகாக ரெடி பண்ணலாம். எந்த இடத்துலையுமே பூ கட்டுற மெத்தடில் கட்ட தேவையில்லை. எல்லா விசேஷங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.